வாங்க அன்பு மகர ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக நவம்பர் மாதத்திற்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். நவம்பர் 20க்குள் இது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். மகரத்தை பொறுத்தவரை உத்திரம் 2, 3, 4 பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதம் என்ற நட்சத்திரங்கள் இருக்கும் வேளையில் உங்கள் ராசியின் அதிபதியாக சனி பகவான் இருக்கும் வேளையில் உங்களுக்கு சிவபெருமானின் அருள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். கிரக நிலையை பொறுத்தவரை தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதியான சனி வக்கிரமாகவும், ராகு சப்தமஸ்தானத்தில், குரு அஷ்டமஸ்தானத்தில், கேது பாக்கியஸ்தானத்தில், சுக்கிரன் தொழில் கர்ம ஜீவஸ்தானத்தில், சூரியன் புதன் வக்கிரமாக லாபஸ்தானத்தில், செவ்வாய் என உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ளன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் இருக்கவல்ல, உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிர்ஷ்டமான நாட்கள் இதுக்கு மேலே தான் வரப்போது. உங்களுக்கு நவம்பர் 23, 24 இந்த 2 நாட்களும் அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுறதில்ல. நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தை பொறுத்தவரை 13, 14, 15 இந்த 3 நாட்களும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக பார்க்கப்படுது. இதே போன்று 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இங்க நம்ம மேலும் என்ன பார்க்கணும்னா பொது பலன்கள், பரிகாரங்கள் மற்றும் நட்சத்திர பலன்கள் எல்லாத்தையுமே நம்ம இங்க விரிவாக பார்க்கலாம். பொது பலன்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இந்த மாதத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களோட செயல்களால் உங்களுக்கு கோபங்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அவங்க தப்பு பண்ணுறப்போ உங்களுக்கு டக்குன்னு கோபம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமும் தேவையும் அதிகமாக இருக்குது. கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமும் தேவையும் அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோபத்தை கட்டுக்குள்ளே வைக்கிறப்ப தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மைகளும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட காரியங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களோ இல்லை உங்களுக்கு வர வேண்டிய காரியங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லா காரியங்களும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தடைகள் தாமதங்கள் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மனதை நிதானமாகவும் அதே போல் பார்த்தீங்கன்னா திடகாத்திரமாக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கடவுள் அருள், அதாவது முக்கியமாக உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வராகி அம்மன் மற்றும் சிவபெருமானின் அருளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்களோட அருள் உங்களுக்கு கிடைக்குன்னா நீங்கள் அவங்கள வேண்டிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பாக ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்டையும், பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பழகிறப்போ பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையோடு பழக வேண்டிய காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். ஏன் இப்படி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் அப்படி பழகினா மட்டும்தான் உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். எப்போவுமே கவனமாக இருக்கிறது நல்ல விஷயமா பார்க்கப்படவில்லை. இது மாதிரி நேரங்களில் நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியமாகவும் தேவையாகவும் இங்கு பார்க்கப்படுது. அடுத்து தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் இரண்டுமே பார்த்தீங்கன்னா முன்பு இருந்ததை விட இப்போ சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே போல் தொழில் வியாபாரத்தில் ரெண்டுலேயுமே உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழில் வியாபாரம் ரெண்டுமே இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவும் அதே போல் அதிகமாகவும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வேலை செய்கிறப்ப கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. எவ்வளோவே அவசரமான வேலைகளாக இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிதானமான செயல்பாடு தான் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வெற்றிகளை உண்டாக்கும். அதனால் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் நிதானமான செயல்பாடு அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியமாக பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த கால நேரத்தில் உதவி செய்யலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட பிரச்சனைகளை நீங்கள் அன்வான்டாக போயிட்டு தலையிட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் கருத்து சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அமைதியை காத்துக்கோங்க. ஏன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை பயக்கும் விதமாக, அதாவது தேவையில்லா பிரச்சனைகள்லேருந்து உங்களை விடுவிக்கும் விதமாக அமையுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே போல்
எதிர்பாராத செலவுகள் வந்தும் கொஞ்சம் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும். இப்படி எதிர்பாராத செலவுகள், குடும்ப செலவுகள் எல்லாமே அதிகமாக வருது, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டிய தேவையோ அவசியமோ இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த எதிர்பாராத செலவுகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள், உதவிகள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கு ரொம்ப 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 அதிகமாக பார்க்கப்படுதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகம் எண்ணம் இந்த கால நேரத்தில் தோன்றும். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள், அதே போல் மனத்தாங்கல்கள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து குறிப்பாக சிவனை வில்வ இலைகள் வச்சு வணங்க. அப்படி இருக்கப்போ இந்த பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஆன்மீக எண்ணத்தின் மூலியமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள், தடைகள், தாமதங்களோட தாக்கமும் வேகமும், அதாவது பிரச்சனைகள் முழுசாக முடியலாம் கூட அந்த பிரச்சனைகளோட தடைகள், தாமதங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கமும் வேகமும் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருப்பாங்க. அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான நன்மைகளும் ஏற்றங்களும் பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதால உறவினர்கள், நண்பர்கள், அதே போல் குடும்பத்தார்கள் மத்தியில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் வந்து உயர்றதுக்கான காலம், நேரம் இதுன்னு சொல்லலாம். ஏன் இப்படி நம்ம வந்து மதிப்பும் மரியாதையும் உயர்றதுக்கான காலம், நேரம் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் சாதகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க தேவை அறிந்து செயல்படுவீங்க. இப்படி தேவை அறிந்து செயல்படுறப்போ ஒரு செயல் வீரராக பார்க்கப்படுறதுனால உங்களோட மதிப்பும் மரியாதையும் இந்த கால நேரத்தில் ரொம்பவே கூட போகுது அப்படின்னு நம்ம வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் வந்து கால நேரத்துலையும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. என்னங்க இப்படி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறது புரியுது. ஆனால் எந்த அளவுக்கு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிற தைரியம் உங்களுக்கு கூடும். தைரியம் கூடுறது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் முற்றிலும் வெளியே வர முடியும். அதே போல் வந்து சில காரியங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை அதிகமாகிறப்ப தான் அந்த பிரச்சனைக்கான முடிவுகள் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு வரும் அப்படின்னு நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும். அதனால் வந்து பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையோ அவசியமோ இல்லை. இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி பெற போகிறீங்க வரும் நாட்களில். மாணவர்களை பொறுத்தவரை இதுவரை இருந்த போட்டி, பொறாமைகள், தடைகள், தாமதங்கள் எல்லாம் விலக போது. போட்டி, பொறாமைகள் விலகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கால நேரத்தில் முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. இந்த முன்னேற்றம் அடையிறதுக்கான ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் தப்பே பண்ணியிருந்தாலும் அவசரப்படாமல் ஸ்லோவாக முடிவெடுங்க. அது மட்டும் இல்லாமல் தப்பு ஏதாவது பண்ணியிருந்தால் நீங்கள் அதை ஒத்துக்கிறப்ப என்னாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல மனிதராக பார்க்கப்படுவீங்க. அதே போல் இந்த கால நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோட முடிவெடுங்க. இந்த நிதானத்தோட முடிவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முடிவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலும் வாழ்க்கையில் நன்மைகளையும், ஏற்றங்களையும், முன்னேற்றங்களையும் தரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. பரிகாரங்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராகி அம்மனை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் வராகி அம்மனை வணங்குங்க. வராகி அம்மனை வணங்குறப்ப என்னாங்கன்னா வராகி அம்மனோட நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். வராகி அம்மனோட நன்மைகள் மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியின் அதிபதியான சனி இருக்கார் இல்லையா, அவர் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு பக்கத்தில் நவகிரகமாக இருப்பார். அதனால் சிவனை நீங்கள் வில்வ இலையை வைத்து வணங்கிட்டு, அதே போல் நம்மளோட இவருக்கு இல்லையா சனி பகவான் ராசியின் அதிபதி, அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வணங்க. அவரை வணங்குறது மட்டும் இல்லாமல் காகத்துக்கு உணவு வைங்க. காகத்துக்கு உணவு வைக்கிறப்ப அது வந்து சனி பகவானின் வாகனமாக பார்க்கப்படுறதுனால உங்களுக்கு வந்து அது இரண்டும் சேர்த்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களையும் நன்மைகளையும் அதிகமாகவும், தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள், மனத்தாங்கல்கள் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் அது குறைக்கிற விதமாகவோ இல்லை அது விடுபடும் விதமாகவோ உங்களுக்கு அமையப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக இங்கே பார்க்கப்படுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராகி அம்மன் மற்றும் சிவன் மற்றும் உங்களுக்கு ராசியின் அதிபதியான சனி பகவானின் அருள் தேவைப்படுது. அதனால் அவங்கள வணங்க. அவங்களின் அருள் ஆசையால் உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இங்கே கிடைக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்குது. அடுத்து நம்ம இங்கே நட்சத்திர பலன்களை விரிவாக பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் 2, 3, 4 பாதம். இந்த உத்திரம் 2, 3, 4 பாதத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க பிரச்சனையில நீங்க தலையிடாதீங்க. அடுத்தவங்க பிரச்சனையில நீங்க தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு பாதி பிரச்சனைகள்ல இருந்து உங்களை விலக்கி வைக்கும். அதனால அடுத்தவங்க பிரச்சனையில இருந்து நீங்க ஒதுங்கி இருக்கிறது மட்டும் இல்லாமல் விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது.
ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அதனால் உங்கள் உடம்பை முதல்ல கவனிச்சுக்கோங்க. மற்ற எல்லாத்தையும் 2வது விஷயமா வச்சுக்கோங்க. உங்கள் உடம்பை கவனிங்க. அதுதான் உங்கள் ஆரோக்கியம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பெரிய முதலீடாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுறதுனால ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள், மகிழ்ச்சி, கொண்டாட்டங்கள் எல்லாமே அதிகரிக்கிறதுக்கான கால நேரம் இதுன்னு சொல்லலாம். ஆனால் சுப செலவுகள் அதிகமாகலாம். சுப செலவுகளை சார்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த கால நேரத்தில் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் கணவன் மனைவியிடையே இருந்த மன வருத்தங்கள் எல்லாமே இந்த கால நேரத்தில் நீங்க போது. மன வருத்தங்கள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் அன்பு, அக்கறை, பாசம் இதெல்லாமே உங்கள் குடும்பத்திலையும் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அக்கம் பக்கத்தினரோட பார்த்தீங்கன்னா சில்லறை சண்டைகள் இந்த கால நேரத்தில் வரலாம். இந்த சில்லறை சண்டைகளை நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. சில்லறை சண்டைகள் இது வந்து அப்பப்போ வந்துட்டு தான் போகும். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதகத்தையோட சாதகங்கள் யார் யார் உங்களுக்கு வந்து நன்மை பயப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எளிதில் தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் யார் யார் உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகளை உருவாக்குவாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் எளிதில் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை பொறுத்தவரை நீங்கள் வந்து அவங்க போக்கில் விட்டு இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பலிக்கு கொண்டு வரது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சடனாக சொன்னீங்கன்னா அவங்க எதையும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க போக்கிலேயே போயிட்டு வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோணம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள், அதே போல் தாமதமான காரியங்கள் எல்லாமே நீங்கிறது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சாதகமான பலன்களும் வரதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக 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 அதிகமாக இருக்குது. இந்த சூழலை நீங்கள் வந்து முழுசாக உபயோகப்படுத்திக்கோங்க. இது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வந்து தரும். அடுத்து கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் கடின உழைப்பு ஒன்று மட்டுமே உங்களை ஏற்றத்துக்கு கொண்டு போங்க. இந்த கடின உழைப்பின் மூலமாக நீங்கள் முன்னேற வேண்டிய வந்து விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த கடின உழைப்பை மட்டும் வந்து கைவிட்டுறாதீங்க. இது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அதிகமாக கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்கள் இப்படி கடின உழைப்பு போகிறது மட்டும் இல்லாமல் நண்பர்கள், உறவினரால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல நன்மைகளும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் கிடைத்த வாய்ப்பை முழுசாக பயன்படுத்திக்கோங்க. அப்படி முழுசாக பயன்படுத்துகிறப்ப என்னாங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு வகையான வெற்றிகளையும் ஏற்றங்களையும் நன்மைகளையும் பெறுவீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நன்மைகளும் அதே போல் நல்லது செய்யறதுக்கான மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து அதை சிறப்பாக உபயோகிச்சுக்கோங்க. அது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வந்து தரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த வந்து இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மை பயக்கும் விதமாக தான் இருக்க போது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரம் சிறப்பாக இருக்குது. அதே போல் மேலிடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் இந்த கால நேரத்தில் கிடைக்க போகுது. இந்த பொறுப்புகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகுது. இந்த பயணங்களை மேற்கொள்ளுங்க. இந்த பயணங்களை சார்ந்து நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க. இந்த வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலையான வெற்றியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சந்தோஷமான செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அந்த சந்தோஷமான செய்திகளால் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்களும் வந்து ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அதிகமாக பெற போகிறீங்க அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் மற்றொரு சிறப்பாக உங்களுக்கு பார்க்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்டம் 1, 2 பாதம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நீங்கள் வந்து ஒரு உற்சாகமாகவே இருந்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த உற்சாகம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வந்து தரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உற்சாகத்தை மட்டும் நீங்கள் கைவிடாதுருங்க. அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஏற்றங்களையும் நிறைய நன்மைகளையும் தரப்போகுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சில குழப்பங்கள் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழப்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் தீரப்போகுது. குழப்பங்கள் தீர்றது மட்டும் இல்லாமல் அந்த குழப்பங்களை சார்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் தீர்ந்து உங்களுக்கு ஒரு நன்மை மட்டும் இல்லாமல் ஒரு நிறைவான நிலை அடைய போகிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி அதிகமாக இருக்கும். மன நிம்மதியின் காரணமாக நிறைய செயல்களில் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெறுவீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அரசாங்கம் மூலியமாக நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக நடக்கும். சாதகமாக நடக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் முக்கியமாக ஏற்றங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முக்கிய நபர்கள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். எதிர்பார்த்த
எதிர்பார்த்த நன்மைகள் மட்டும் இல்லாமல் எதிர்பாராத நன்மைகளும் இந்த கால நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. அதில் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு உதவிகள் அதிகமாக கிடைக்குது. அந்த உதவிகளை சார்ந்த ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் சரியாக வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு மேலும் வாழ்க்கையில் சிறப்பை தரப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு அது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் இந்த கால நேரத்தில் அதிகமாக கலந்து கொள்வீங்க. ஆடம்பர செலவுகள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் ஆடம்பர செலவுகளை நீங்கள் குறைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதனால் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள், தினப்பலன்கள் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள், தினப்பலன்கள் எல்லாத்தையுமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.